அடுத்ததாக பாவேந்தர் அவர்களின் பாடலை பாட வருகிறார் தேஜஸ்வினி வந்தவாசியிலிருந்து. வாங்க தங்கம். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ஜெயசா தேஜஸ்வினி. நான் 4ஆம் வகுப்பு படிக்கிறேன். பாரதிதாசன் பிறந்த நாளை முன்னிட்டு நான் ஒரு பாடல் பாட வருகிறேன். தமிழ் பேரு. ஏறெடுத்தேன் கவி ஒன்றை வரைந்திட, என்னை எழுவென்று சொன்னது வான். ஓடையும் தாமரை பூக்களும் தங்களின் ஓய்வ தீற்ற எத்தனைக்கும், காடும் கழினும் கமிழும் அந்த கண்ணை கவர்த்து எத்தனைக்கும், ஆடும் மயில் நிகர் பெண்களாம் உயிர் அன்பினை சித்திரம் செய்கள் தரும். சோலை குளிர் தரும் சென்றல் வரும், பசும் தோகையில் மயில் வரும், அன்னம் வரும். மாலை பொழுதில் மேற்கு திசையில் மானிகள் பருதி காட்சி தரும். வெற்பென்று வேலை சுமந்து வீரனின் தோல் உயார், வெற்பென்று சொல்லி என வரைக எனும். கோலங்கள் யாவை மலை மலையாய் வந்து கூவி என என்றிருக்கும். இன்னலிலே தமிழ்நாட்டிலே உள்ள என் தமிழ் மக்கள் துயர்ந்திருந்தால், அன்னந்தோர் காட்சி இரக்கம் உண்டாக்கிய நாவில் வந்து கலந்திடுமே. இன்பம் தமிழ் கல்வி யார்வரும் கற்றவ என்றிருக்கும் நிலமெழுதி விட்டார். துன்பங்கள் நீங்கி சுகம் நெஞ்சில் தூய்மை உண்டாக்கி வீரம் வரும். நன்றி. அருமைடா கண்ணா. அதுவும் அந்த பாடலை சொல்லும் பொழுது உன்னுடைய உடல் மொழி கைய கால ஆட்டி பேசுனது இன்னும் அழகா இருந்தது. நன்றிடாமா. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். மகிழ்ச்சி. அடுத்ததாக பாவேந்தர் அவர்களை பற்றிய பேச்சை வழங்க வருகிறார் அமிழ்தினி ஆம்பூரிலிருந்து. வாங்க பாப்பா. கேக்குதுடாமா, பேசு. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். திணை அமெரிக்கா மற்றும் லாலிபாப் சிறுவர் உலகம் இணைந்து நடத்தும் பாவேந்தர் பாரதிதாசன் விழாவில் தொடர்ந்து 4 ஆண்டுகளாக பங்கு பெற்று புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசனின் புகழ் பாட எனக்கு வாய்ப்பு நல்கி வரும் அன்புடன் ஆனந்தியத்தைக்கும் கன்னிக்கோவில் ராஜா மாமாவிற்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவிப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி கொள்கின்றேன். புரட்சி கவிஞர் தம் கவியின் ஆளுமையின் வாயிலாக எண்ணற்ற புரட்சிகரமான பாடல்களை தந்தருளி மானிட வாழ்க்கையில் மாட்சிமை புரிந்துள்ளார் என்றால் அது மிகையாகாது. அப்பேற்பட்ட பாவேந்தர் அவர்களின் தொழிலாளர்களை பற்றிய சிந்தனை பற்றி பேசுவதில் ஆனந்தம் கொள்கின்றேன். உலகத்தின் நலன்கள் எல்லாம் இயற்கையின் கொடை. அவற்றை பயன்தர உருசமைத்தனர் தொழிலாளர் தோழர்கள். அத்தகைய தொழிலாளர்களுக்கு சமநிலை கிடைக்க வேண்டும் என்று விரும்பி உலகம் உண்ண உடுப்பாய் என்றார் புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசனார். சமுதாயத்தில் எப்பாடுபட்டேனும் சமநிலையை அடைந்துவிட வேண்டும் என்று விரும்பினார். ஆமையாய் ஊமையாய் அடங்கி கிடக்கும் ஏழைகளின் நிலையை எடுத்துரைக்கும் ஒரு வன்மை மிக்க குரலாக இவரின் குரல் தொழிலாளர் விண்ணப்பம் எனும் பாடலில் நாம் காணலாம். காடு களைந்தோம், நல்ல கழனி திருத்தியும் உழவு புரிந்தும் நாடுகள் செய்தோம், நாற்றிசை வீதிகள் தோற்றவும் செய்தோம், வீடுகள் கண்டோம், அங்கு வேண்டிய பண்டங்கள் ஈண்டிடச் செய்தோம், பாடுகள் பட்டோம், புவி பதமுறவே நாங்கள் நிதமும் உழைத்தோம், கரடு முரடாக ஒழுங்கற்ற இருந்த புவியை திருத்தி அழகுற செய்தனர் தொழிலாளர் தோழர்கள் என்கின்றார். மலையை பிளந்தோம், புவி வாழ்வென்றே கடல் ஆழமும் தூர்த்தோம், அலை கடல் மீதினில் பல்லாயிரம் கப்பல் போய் வர செய்தோம், பல தொல்லை உற்றோம், யாம் பாதாளம் சென்று பசும்பொன் எடுத்தோம், இரும்பை உருக்கி யாம் பல இயந்திரம் பெருக்கியும் தந்தோம், இயற்கையின் வளங்களை வைத்து மானிட வாழ்க்கைக்கு உயரிய பயன்படுத்தி இருக்கிறார். ஆடைகள் நெய்தோம், பெரும் ஆற்றலை வளைத்து நாற்றுகள் நட்டோம், கூடைகள் கலங்கள் முதல் கோபுரம் நச்சுதை வேலைகள் செய்தோம், கோடைக்காக யாம் குடையளித்தோம், நல்ல நட்டங்கள் செய்தோம், தேடிய பண்டம் இந்த செயலில் நிறைந்த முகத்ததில் வைத்தோம்,
வயல் கடல் காடு மலை அத்தனை பல சத்தை எடுத்தோம். ஈழை அசுத்தம் குப்பை இலை என வேங்கைகள் தலையில் சுமந்தோம். சூழக் கிடந்தோம் புவி தொழிலாளராம் எங்கள் நிலைமையினை கேளீர். வாழ்விற்கு ஒவ்வாத வேலைகள் அனைத்தையும் இவர்கள் செய்தார்கள் என கூறுகின்றார் பாவேந்தர் பாரதிதாசனார். கந்தை அணிந்தோம் இரு கையை விரித்தெங்கள் மெய்யினை போற்றினோம். மொந்தையில் கூளை பலர் மொய்த்து குடித்து பசித்து கிடந்தோம். சந்தையில் மாடாய் யாம் சந்ததம் தங்கிட வீடுமில்லாமல் சிந்தை மெலிந்தோம். எங்கள் சேவைக்கெல்லாம் இது செய் நன்றிதானோ என்கின்றார். மதத்தவர் தலைவி இந்த மண்ணை வளைத்துள்ள அண்ணாத்தை மாறே குதர்க்கம் விளைத்தே பெரும் கொள்ளை அடித்திட்ட கோடி சூரர்கள் எங்களை வதக்கி பிழிந்தே சொத்தை வடிகட்டி எம்மை துடிக்க விட்டீரே. நிதியின் பெருக்கம் விளைநிலமுற்றும் உங்கள் வசம் பண்ணி விட்டீர் என இவர் பாடியுள்ளார். செப்புதல் கேட்பீர் இந்த செய்க தொழிலாளர் மிகப்பலர் ஆதலில் கப்பல்களாக இனி தொழும்பர்களாக மதித்திட வேண்டாம். இப்போதே நீர் பொது இன்பம் விளைத்த உங்களின் சொத்தை ஒப்படைப்பீர். எங்கள் உடலில் ரத்தம் கொதிப்பெறும் முன்பே ஒப்படைப்பீர் என சமத்துவத்தின் சத்தத்தை எழுப்பி கூறுகின்றார். நன்றி, வணக்கம். தங்கம், அருமை அருமை அருமை. ஏற்ற இறக்கங்களோடு அந்த உடல் மொழி இருக்கும் பொழுது கேட்பவர்களுக்கும் ரொம்ப ஒரு ஒரு ஆர்வத்தையும் ஏற்படுத்தும், ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். ரொம்ப அழகா ஏற்ற இறக்கத்துடன் எப்பொழுதும் போல உன்னை அணுகுண்டுன்னு தான் நான் சொல்லுவேன். அவ்வளவு அழகாக வெடித்து சிதறிவிட்டாய். இந்த மாதிரி சிறப்பாக இருந்தது தொழிலாளர் பற்றிய பேச்சு. அருமைடா தங்கம், வாழ்த்துக்கள். நன்றி அத்தை. மகிழ்ச்சிடாமா.